கோலி சோடாக்கு அடுத்து நம்ம ரஃப் நோட்டில் ஒரு படம் ஆரம்பிக்கிறோம். எந்த மாதிரி படம் பண்ணலாம்? நியூ ஃபேஸ் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே சார், அதை பண்ணலாமே சார் நீங்கள். பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணா 10 என்றதுக்குள்ள வெற்றியை தொடர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. புது ஆளுங்களை வச்சு பண்ணா 10 சரியா போகல. கோலிஸோட ஸ்டைலில் இன்னொரு படம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா அதில் ஒரு 10 பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னா முதல்ல வந்து ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தானா அவரை நோட் பண்ணுவோம். ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நோட் பண்ணுவோம். கடைசியாக நம்ம யாரை நோட் பண்ணுவோமோ அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள் அந்த கேரக்டர். அப்புறம் இன்னும் பெட்டரா டயட் ராஜகுமாரன் ஹீரோ ரெண்டு சார் காமெடி படமா ஆக்ஷன் த்ரில்லர் படமா? சார் கதை ஒன்று சொல்லணும் சார். அதான் மேடம் ஊரில் இல்லை, நெக்ஸ்ட் வீக் வாங்க சார். உங்களுக்கு தான் சார் கதை சொல்லணும். எனக்கா? கதை சொல்லுங்க. 30 வருஷமா ஒருத்தன் புலி வேஷம் போட்டு 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 கிளைமேக்ஸ்ல அவன் புலியாவே ஆயிடுறான் சார். கொட்டை எடுத்த புலியா எடுக்காத புலியா? ஓகே, ஒரு நிமிஷம், ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கங்க சார். அவருக்கே டவுட்டாக இருக்கா? அப்போ ஒன்றுமெல்லாம் இல்லை. முதல்ல டீசர் ஒன்று எடுக்கலாம். அது நல்லா ஃபிட்டாகுது. அப்படியே கண்டிப்பாக இந்த உலகத்தில் கெட்டவங்களை விடவும் ரொம்ப மோசமானவங்க யாருன்னா கெட்டவங்களை விட மோசமானவங்க ஒரு தப்பு நடக்கும்போது ஒரு தப்பு நடக்கும் போது ஏன்னு கூட கேட்காத நல்லவங்க